கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இன்று நம்ம பார்க்க போகிறது இவங்க பேர் மேரி ரீட். இவங்களுக்கு ஒரு பெயர் இந்தியாவின் தொழுநோயாளிகளின் தாய். இவங்களோட அந்த மிஷனரி வாழ்க்கை, அவங்களோட எல்லா சுயசரிதை பார்க்குறப்போ நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா மிஷனரிகள் மனிதர்களிடையே, மக்கள்களிடையே எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இந்த நாட்டில் இப்போது செய்து கொண்டிருக்கிற அந்த மிஷனரி பணியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை மிகவும் எப்படின்னாக்கா நம்மளுடைய நெஞ்சை உலுக்குகின்றதாக காணப்படுகிறது. இவங்க இந்தியாவின் தொழுநோயாளிகளின் தாய் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1854 டிசம்பர் 4 அமெரிக்காவில் ஓஹியோவில் உள்ள லோவல் என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை வெஸ்லி டபிள்யூ ரீடும், தாயார் சாரா ஆன். இவங்களுக்கு மொத்தம் 4 சகோதரர்கள், 4 சகோதரிகள். இவங்க எல்லாருக்கும் மூத்தவர் தான் இவங்க மேரி ரீட்டு. இவரது பெற்றோர் ரொம்ப ஆழ்ந்த இறை பக்தியோடு தங்களுடைய குழந்தைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தினார்கள். 1878 வாட்டிக்டனில் உள்ள ஓஹியோ சென்ட்ரல் நார்மல் பள்ளிக்கூடத்தில் தான் இவங்க பட்டம் பெற்றார்கள். இவங்க மேரி ரீட் தன்னுடைய 16வது வயதில் இவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, கர்த்தர் என்னை ரட்சித்தார், எனவே நான் மற்றவர்களுக்கு தொண்டு செய்து மற்றவர்களோடு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிகவும் விரும்பினார். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஞாயிறு பள்ளிகளில் போதிக்க ஆரம்பித்தார்கள். தனது ஆலயத்தில் உள்ள கிறிஸ்துவ செயல்களில் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டார்கள். இவங்க ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். கர்த்தருக்கு தொண்டு செய்ய தீர்மானித்தார்கள். ஒரு ஆசிரியராக இருந்து கர்த்தருக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். வாலிப மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இயேசு கிறிஸ்துவினிடம் வழிகாட்டுவதே இவர்களது நோக்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா சின்சினாட்டி பப்ளிக் பள்ளிக்கூடத்தில் இவர்கள் 10 வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். அமெரிக்காவில் உள்ள சின்சினாட்டி மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் ஆலயத்தில் பெண்கள் அயல்நாட்டு மிஷனரி சங்கத்தில் ஒரு சுறுசுறுப்பான அங்கத்தினராக இவர்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் மிஷனரியாக செல்ல தீர்மானம் செய்தார்கள். இவங்களுக்கு குறிப்பாக ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இருந்தது. அவர்களுக்கு அதிக ஆசையும் இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க சின்சினாட்டி மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் ஆலயத்தில் பெண்கள் அயல்நாட்டு மிஷனரி சங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். உடனே அதை நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வேளையில் சுமார் 50 பெண்கள் இந்தியா, சீனா, ஆப்பிரிக்காவிற்கு மிஷனரிகளாக சென்றார்கள். நவம்பர் 1884 அவர்கள் இந்தியா சேர்ந்தார்கள். முதல்ல கான்பூரிலும் அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசத்திலும் பெண்களுக்கான மிஷனரியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கான்பூர் இந்தியாவில் ஒரு பெரிய இடம். இந்த நகரில் தான் 1957 ஒரு இந்தியன் மியூட்டனி என்ற ஒரு கலகம் ஏற்பட்டது. நானா சாஹிப்பின் தலைமையில் 125 ஆங்கில பெண் மணிகளும் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில் சுதந்திரமாக வருவதற்கு அனுமதிக்கு மறுக்கப்பட்டது. அதனால் அவங்களுக்கு ஒரு வீட்டிலே ஒரு கூடம் இருக்கும், அதுக்கு பேர் ஜென்னா.
அந்த இடத்துல தான் போய் இவங்க வந்து பெண்களை சந்தித்து கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி வந்தார்கள். அதனால் அந்த இடம் வந்து ஜென்னா மிஷன் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இவர்களுடைய உடல்நிலை வந்து 1885 ஆண்டு இவர்கள் எவ்வளவு சிறப்பாக அந்த ஊழிய பணி செய்து வந்தாலும் அதற்கு மத்தியில் அவர்களுக்கு உடல் நலம் குன்றினார்கள். இமயத்தில் உள்ள பித்தோரா கார்க் என்ற இடத்துல ஒரு அழகான ஆழமான மலை ஸ்டேஷன் இருந்தது. அங்கே அவர்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அமெரிக்கன் மெத்தடிஸ்ட் மிஷனுக்கு ஒரு பயிற்சி நிலையம் உண்டு. அங்கு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போதே வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்திய மொழியை கற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் வந்து அதன் மூலமாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து மேரி ரீட் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்பொழுது பித்தோரா கார்க் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அநேக தொழுநோயாளிகளை சந்தித்தார்கள். அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார்கள். அவர்களுக்கு தொண்டு செய்ய விரும்பினார்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வேலூரில் கரிகரி என்ற ஒரு மருத்துவமனை இருக்குது. அங்கே தொழுநோயாளிகளை குணப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், அப்போது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தொழுநோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது இவர்கள் நோக்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்தியாவில் இமயத்தின் இந்த மாவட்டத்தில் தான் அதிக தொழுநோயாளிகள் காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து 500க்கும் அதிகமானோர் அங்கே காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா மேரி ரீட் என்ன பண்ணாங்கன்னா தனது உடல்நிலை சரியான உடனே மீண்டும் அவர்கள் கான்பூர் திரும்பினார்கள். 4 வருடங்கள் கான்பூரில் மிஷனரியாக ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து மேரி ரூட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கான்பூரில் இருந்து கோண்டாவிற்கு மாறுதல் செய்யப்பட்டார்கள். கிழக்கு லக்னோவில் 125 கிலோமீட்டர் தள்ளி உள்ளது. அங்கே 12 மாதங்கள் அங்குள்ள மெத்தடிஸ்ட் மிஷன் பெண்கள் பள்ளியில் உதவி முதல்வராக பணிபுரிந்தார்கள். 1890 ஆண்டில் வந்து மேரி ரீட்டோட உடல்நிலை மீண்டுமாக பாதிக்கப்பட்டது. அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார்கள். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா சின்சினாட்டியில் அவர்கள் வந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள். அங்கே இருக்கிற மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் ஆலயத்தால் நடத்தப்பட்ட மெத்தடிஸ்ட் மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. 15 மாதங்கள் வந்து அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து நோயின் தாக்கம் எப்படி இருந்ததுன்னா மருத்துவர்களே குழம்பிய நிலையில் காணப்பட்டாங்க. என்னன்னாக்கா ரீட்டுக்கு வந்து அவர்களது கட்டை விரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலி இருந்தது. ஆள்காட்டி விரல் கட்டை விரலில் ஆள்காட்டி விரலில் வலி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கன்னத்தில் காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான புள்ளி இருந்தது. அது வந்து மருத்துவர்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கியது. அவங்க வந்து உதவியற்ற நிலையில் ஒரு குறிப்பிட்ட வியாதிக்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து 13 நாட்கள் அவர்கள் ஒரே நிலையில் படுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த வேதனை இருந்தது. ஆனாலும் அந்த நிலையிலையும் அவர்கள் துதி பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்தவர்களுக்கு அது வந்து மிகவும் ஒரு ஆச்சரியமாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வந்து மேரி ரீட் தனக்கான அறிகுறிகளை அவர்கள் பார்க்கும்பொழுது இது ஒருவேளை தொழுநோயாக இருக்கலாம் என்று அவர்கள் வந்து உணர்ந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தொழுநோய் வந்து மிகவும் ஒரு பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய நோய். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமையில் தான் இருப்பாங்க. அதை சுகப்படுத்தவே வர முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தனிமையில் தான் வாழ வேண்டும். அப்போ வந்து இந்த நோய் தனக்கு வந்துவிட்டது என்று அவர்கள் உணர்ந்த பொழுது உலகமே விழுந்து விட்டதாக அவர்கள் உணர்ந்தார்கள். மனம் உடைந்து போனார்கள். அவர்கள் மனம் வந்து நொறுங்கியது. ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு புது எண்ணமும் ஒரு மன தோற்றமும் ஏற்பட்டது. அப்போ அவங்க யோசித்தாங்க, இமயத்தில் ஒரு பித்தோரா கார்கில் பார்த்திங்கனாக்கா தொழுநோயாளிகள் மிகவும் நிறைந்து காணப்பட்ட அந்த இடத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவருடைய எண்ணம் தோன்றியது. அதுக்கப்புறமா அவரை வந்து மற்ற மருத்துவமனைக்கு தொழுநோய் சம்பந்தமான மருத்துவ புத்தகங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்து அதை பற்றி அறிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா தன்னுடைய சந்தேகங்களை மருத்துவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு தொழுநோய் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இதை வந்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு
பாதிப்பதை விட, ஏன்னா தொழுநோயினோன்னு தனிமைப்படுத்திடுவாங்கல்ல, அதனால் குடும்பத்தார் பாதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு வந்து நம்மளாம் சிக்காக இருக்கிறப்ப அம்மா மடியில் படுத்துக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த தன் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனாலும் வந்து அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு எந்த வித இதுவும் சொல்லாமல், தனக்கு தொழுநோய் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்தை விட்டு எங்கே போயிட்டாங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதை வந்து தன்னுடைய தங்கை ரீனாவிடம் மட்டும் அதை பகிர்ந்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா அவங்க யோசிக்கிறாங்க, தொழுநோய் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கான்பூரில் தொழுநோயாளிகள் மத்தியில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் வந்து ரொம்ப வந்து இரத்த சோகையாக இருந்த காலத்தில் அந்த தொற்று வந்து அவர்களை பாதித்தது. அதனால தான் அவர்களுக்கு தொழுநோய் வந்துவிட்டது. அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் தான் இதை அனுமதித்திருக்கிறார் என் வாழ்க்கையில். ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் யோசித்து பாருங்களேன், சிலர் வந்து கணவனை இழந்து விடுவார்கள், சிலர் மனைவி இழந்து விடுவார்கள். திடீர்னு ஒரு கோவிட் வரும், இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு நோய்கள் தாக்கம் இருக்கும், உடனே மறித்து விடுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், கடவுளுடைய சித்தம் என்ன என்பது. ஒருவேளை அந்த பாடுகளின் மத்தியில் நம்ம செல்லும் பொழுது அதனுடைய கஷ்டத்தை, அதனுடைய தாக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உறுதுணையாக, மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருப்பதனால தான் நான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பேன் என்று அவர்களை உணர்ந்தார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் வேதனையோடு இந்தியாவிற்கு மீண்டும் பயணம் செய்தார்கள். அவர்கள் உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டாலும் அவங்க தன்னுடைய தோழி ஒருத்தியை பார்க்குறாங்க அந்த பயணத்தில். அப்போ அவங்க தோழிக்கிட்ட அதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனது தந்தையாக அவர்கள் நினைக்கிறார்கள். என் தந்தைக்கு நான் நல்ல முறையில் பணி செய்ய முடியும் என்று கருதி கர்த்தர் தான் இதை அனுமதித்தார் என்று அதை அவர் எடுத்துக்கொண்டு நான் என் தந்தைக்கு அதிகமாக சேவை செய்ய முடியும் என்று கூறினார்கள். அதுக்கப்புறமா 1891 ஆண்டில் ஐரோப்பாவில் அவங்க கடைசி நாள் தன்னுடைய தோழியோடு செலவழிக்கும்பொழுது அந்த தோழி கூறுகிறார்கள், வேறு எந்த மிஷனரியும் இவ்வாறு திரும்பினதில்லை என்று அவரை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதுக்கப்புறமா வந்து லண்டனில் வந்து அவர்களுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று உறுதி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர்கள் அதை பற்றி சொல்கிறார்கள். ஆனாலும் அந்த கர்த்தர் வந்து அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் ஞானத்தையும் தருகிறார். அதுக்கப்புறமா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ரெவரண்ட் தோர்பனுடன் தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்ய அவர் முன் வருகிறார். அதுக்கப்புறமா ரெவரண்ட் தோபன் வந்து தொழுநோயாளிகள் மிஷனுக்கு செப்டம்பர் 1881 அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து சாண்டாக் புகலிடத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுப்பு ஏற்கும்படி மேரி ரீட்டுக்கு தொழுநோய் மிஷனிலிருந்து அழைப்பு வருகிறது 1892 ஆண்டு. அதுக்கப்புறமா வந்து ஆசியாவிலும் இந்தியாவிலும் தொழுநோயாளிகளின் நிலை எடுத்துக்கொண்டாக்கா அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உருவம் பார்த்திங்கன்னா மிகவும் பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ கடவுள் கொடுத்த இந்த உருவத்தில், ஐயோ நம்மளுக்கு கலர் கம்மியாக இருக்குது, நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு குறை, சிறு சிறு குறை இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முற்றிலுமாக ஒரு அகோரமான நிலை இருக்கும். அதற்கு கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உருவத்தை, கை கால்கள் எல்லாமே நல்லா இருக்குது, இப்படி எல்லாமே நம்ம நல்லா இருந்தும் சேவை செய்கின்ற மனப்பான்மை இல்லைன்னா நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இவர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலும் தன்னை போன்று பாதிக்கப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கொடுமையான காரியம் என்னென்னா, தொழுநோயாளிகள் வந்து என்ன பண்ணாங்க அந்த காலத்தில்னாக்கா, இந்தியா, சைனா, ஜப்பான் இடங்களில் 1900 அந்த ஆண்டு வரை வந்து அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிருடன் புதைக்கப்பட்டார்கள். இந்தோனேஷியாவில் அவர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள். இது எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் இல்லை? யோசிச்சு பாருங்களேன். தொழுநோயின்றது வந்து இப்போ அதை குணப்படுத்த முடியும், அந்த காலத்தில் இதை குணப்படுத்தவே முடியாது. அதில் பாதிக்கப்பட்ட
தாழ்த்தப்பட்டவர்களாக தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் அதை விட பயங்கரமான கொடுமையான நிலைமை, அவர்கள் உயிரோடு புதைக்கப்படுவதும் எரிக்கப்படுவதும். இதற்காக அந்த மிஷினரிகள் குரல் கொடுத்தார்கள். ஏன்னா நம்ம இப்போ நிறைய காரியங்கள், நம்ம முன்னாடி நிறைய அநியாயம் நடக்கிறது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாக இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும், ஆனால் நம்ம செய்ய முடியாமல் நம்ம சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா தொழுநோய் மிஷனால் சாண்டாக்கில் 18 ஏக்கர் நிலத்தில் 1886ஆம் ஆண்டு தொழுநோய் புகலிடம் உருவாக்கப்பட்டது. அங்கே 37 தொழுநோயாளிகளுக்கு வீடு கிடைத்தது. அதுக்கப்புறமா அங்கே மேரி ரீட் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றார்கள். அவர் எப்படின்னாக்கா, மேரி ரீட் அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஜனங்களை கவனிப்பது போல தன்னுடைய கையால் அந்த புண்களுக்கு தொடைத்து மருந்திட்டு அது எல்லா உதவியையும் அவர்களுக்கு செய்து வந்தார்கள். அதுக்கப்புறமா அவர்களுக்கு மேலும் மேலுமாக பார்த்திங்கன்னா தொழுநோயால் அதிக வேதனையும் பலவீனமும் இருந்தது. ஆனாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த தொழுநோய் அவர்களை மேலும் மேலும் பலவீனப்படுத்தியது. அதுக்கப்புறமா அமெரிக்காவில் எபிஸ்கோப்பல் மெத்தடிஸ்ட் மிஷனுடைய 6 பள்ளிகளின் பொறுப்பு மேரி ரீட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொழுநோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட புகலிடத்தில் எல்லை சுவர் கட்டினார்கள். அதுக்கப்புறமா முதல்ல பார்த்திங்கன்னா டிசம்பர் 11, 1899 அவங்க ஆரம்பிக்கும் பொழுது தொழுநோயாளிகள் எவ்வளோ இருந்தாங்கன்னா வெறும் 37 பேர் தான் இருந்தாங்க. இப்பொழுது அது 80ஆக மாறியது. அதுக்கப்புறமா அங்கே 7 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள், கர்த்தரை அறிந்து கொண்டு. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க சேவை மட்டும் செய்யலை, கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய அந்த செய்தியை, நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்தார்கள். 7 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதுக்கப்புறமா மேரி ரீட் என்ன பண்ணாங்கன்னாக்கா, தொழுநோய்க்கான விசேஷித்த மூலிகையை தயாரித்தார்கள். அதில் ஒரு பெண் பாட்சலி, அவங்க 10 வயதான ஒரு அழகிய பெண். அவர்களுக்கு அந்த மூலிகை சிகிச்சை கொடுத்த பொழுது அவர்கள் 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு அவர்கள் அந்த சிகிச்சை கொடுத்து வந்தார்கள். ஆனால் 1 வருடம் கழித்து அந்த மறுபடியும் அவர்களுக்கு மெதுவாக அந்த நோய் குறைய ஆரம்பித்தது, அதன் தாக்கம் குறைய ஆரம்பித்தது. ஆனால் மறுபடியும் அதனுடைய அறிகுறி தென்படவே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த நோயை, அந்த மூலிகையை மற்றவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா ஆரம்ப குளிர்காலத்தில் ரஞ்சிட்டியா அவளது பட்டினியிலும் துன்பத்திலும் இருக்கும் தாயாரால் புகலிடத்திற்கு கொண்டு வரப்பட்டால். அவங்க மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தார்கள். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, மிஸ் புடன் மிஷனரி அண்ட் இன்சார்ஜ் ஆஃப் த லெப்ரசி அசைலம் இன் அல்மோரா, இவங்க மிஷனரியிடம் அவங்கள எடுத்துக்கொள்ள கூறினார்கள். அவர்கள் அவளை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லத்தில் உள்ள ஒரு பெண் அச்சிறுவனை தத்தெடுத்து தன்னுடைய சொந்த பையனை போல அவர்கள் கவனித்து வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பச்சாவை அவர்கள் காப்பாற்றினார்கள். அதுக்கப்புறமா இந்த அசைலமில் அந்த நல்லா இருக்கிற சுகம் பெற்ற குழந்தைகளுக்காக ஒரு தனியான ஒரு வீடு அமைக்கப்பட்டது. அவங்க நிறைய குழந்தைகளை 70 குழந்தைகள் தொழுநோய் வராமல் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆபத்தான வேளையில் தொழுநோய் பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் 5 இளந்தம்பதிகள், அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தன. அவர்களுக்கு இந்த நோய்க்கான எந்த அடையாளமும் கிடையாது. ஸோ சிறுவர்களுக்கு தொழுநோய் கிடையாது, ஆனால் பெற்றோர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் அந்த சிறுவர்கள், அந்த சிறுமிகள் அவர்களுக்கான ஒரு புகலிடத்தை அமைத்து கொடுத்தார்கள். பள்ளியை புகட்டினார்கள், கல்வி கூடத்தை அமைத்தார்கள். அதுக்கப்புறமா இந்தியாவில் உள்ள புரூலியா என்ற இடத்துல ஆரோக்கியமான பிள்ளைகள், பையன்களுக்கும்
பெண் குழந்தைகளுக்கும் ஒரு இல்லத்தை கட்டினார்கள். அப்புறமா குழந்தைகளை பாதுகாப்பதற்கான இந்த பயிற்சி முதலாவது மருத்துவர் நெவி காஷ்மீர் மிஷனரியால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் நோய் தாக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகளை பிறந்த உடனே பிரித்தார். மருத்துவர் நெவி அடிப்படையான ஒரு உண்மையை கூறினார். தொழுநோயாளிகளின் குழந்தைகள் பிறக்கும் பொழுது நோயின்றி இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோரிடமிருந்து பிரிக்காம இருந்தாக்கா சில வருடமே அந்த குழந்தைகளுக்கும் நோய் ஏற்பட வாய்ப்புண்டு என்று கூறினார்கள். அதனால அவங்க கிட்ட இருந்து பிரித்து அவங்கள தனியாக வளர்க்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா மருத்துவ சிகிச்சை 1941 வரை தொழுநோய்க்கு எந்தவித மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு தொழுநோய் மிஷன் சாய்முக்ரா எண்ணெயும் குர்ஜின் எண்ணெயும் தொழுநோயாளிக்கு பயன்படுத்தி வந்தார்கள். அது ஒரு நிவாரணத்தை கொடுத்ததே தவிர அதை முற்றிலுமாக குணப்படுத்தவில்லை. 1941 பார்த்தீங்கன்னா புரோமின் என்ற சல்ஃபோன் மருந்து தொழுநோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தது. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா மேரி ரீட் அவங்க மிகவும் சோர்வாக காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்களா, யாரெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் அழைத்து அந்த புகலிடத்தில் சேர்த்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு பெரிய தொழுநோய் மிஷன் ஆரம்பித்தார்கள். 1895 ஒரு புது குடியிருப்பு கட்ட 6 ஏக்கர் நிலம் கூடுதலாக வாங்கினார்கள். அந்த பஞ்ச காலத்தில் கூட அவங்க அந்த இடத்துல புகலிடம் கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் அவங்க தாயாரிடம் அவர்களுக்கு கடிதம் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்காக ஓடியும் சுற்றுப்பயணம் செய்தும் கூடாரங்களை அமைத்தும் அவர் வாழ்ந்து வந்தார்கள். அநேக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். பெண்களுக்கு குறிப்பாக வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு அவங்கள எப்படி பேசணும், எப்படி வாழணும் அந்த முறையை கற்றுத்தந்தார்கள். அதுக்கப்புறமா சுவிசேஷ பணியை செய்தார்கள். அதுக்கப்புறமா அவர்களுக்கு தொழுநோய் மிகவும் அவர்களுக்கு இன்னும் துன்புறுத்தி கொண்டிருந்தது. 1989 அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா மருத்துவ சிகிச்சை 1890 பார்த்தீங்கன்னா மிஸ் ரீட் புகலிடத்தை பொறுப்பேற்கும் பொழுது தொழுநோயாளிகளுக்கான மருந்தும் மருத்துவ சிகிச்சையும் இல்லை 1890. ஆனால் 1920 முதல் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த எண்ணெய் கொடுத்தார்கள், சால்முக்ரா எண்ணெயும். அதுக்கப்புறமா அந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க மேரி ரீட் 40 வருடங்கள் இவர்கள் மத்தியில் பணி செய்தார்கள். 1898 1943 வரை. அதன் பின்பு மேரி ரீட் புகலிடத்தின் கண்காணிப்பாளராகவும் மிஷனரியாகவும் 31 வருடங்கள் மேல் வேலை செய்தார்கள். 1932 அவர்களுடைய நோய் மறுபடியும் அதிகமானது. கட்டுப்படுத்துவதற்கான சிகிச்சையும் இருந்தது. 1943 ஏப்ரல் 8 அவர்கள் மரித்தார்கள். 6 வருடங்களுக்கு பிறகு தொழுநோயாளிகளுக்காக மேரி ரீட் ஞாபக மருத்துவமனை அமெரிக்க மிஷனால் கட்டப்பட்டது. அது இப்பொழுது அமெரிக்க தொழுநோய் மிஷன் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தொழுநோயாளிகளை தான் அவர்களிடத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும், அதுதான் அவங்களோட அழைப்பாக இருந்தது. நம்ம இப்போ தொழுநோயால் பாதிக்கப்படுறோன்னா நம்ம போய் அந்த கஷ்டத்தோட உணர்வுக்கு உதவி செய்வோமா? இல்லை. ஆனால் மிஷினரிகள் சுயநலம் பார்த்ததே இல்லை, மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார்கள். ஸோ இப்போ ஜபத்தோடு முடிக்கலாம் நாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, மேரி ரீட் எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஏசப்பா அந்த தொழுநோயாளிகளுக்காகவே பாடுபட்டார்கள் ஆண்டவரே, தொழுநோயாளிகளுக்காகவே வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. சிறு வயதிலே அவர்கள்
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக பள்ளிக்கூடம் அமைத்தார்கள். அந்த அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு புகலிடம் கொடுத்தார்கள், கல்வி புகட்டினார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். அவர்கள் இந்தியாவில் தொழுநோயாளிகளின் தாய் என்று அழைக்கப்பட்டார். ஏசப்பா, எங்களுக்கும் அதே போன்று நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையையும் மனப்பக்குவத்தையும் தாரும் கர்த்தாவே. நாங்கள் சுயநலமாக தன்னலமாக வாழாமல் பிறருக்காக வாழவும் சேவை செய்யவும் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தாவே. நீர் அவர்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் நீர் செய்து வருவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.